வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பூனைகள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். செல்ல பிராணிகளில் நாய்க்கு அடுத்தபடியாக பலரும் வளர்ப்பது பூனை. உலகிலேயே மொத்தம் 50 கோடிக்கும் அதிகமான பூனைகள் வீட்டில் வளர்க்கப்படுவதாக தரவுகள் கூறுகிறது. வீட்டு பூனைகள் பொதுவாக 4 முதல் 5 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறதாம். இதுவரை வீட்டில் வளர்க்கப்பட்ட அதிக எடை கொண்ட பூனை 21.200 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. பூனைகள் சுமார் 12 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறதாம். ஆனால் கிரீம் பஃப் என்ற பூனை 38 வயது 3 நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறது. இது 1967 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பிறந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறது. பூனைகள் தூக்கத்தில் கும்பகர்ணன் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் 70% தூக்கத்தில் கழிக்கின்றனவாம் பூனைகள். பொதுவாக தூங்குவதற்கு உயரமான இடத்தை தேர்வு செய்யுமாம். தூங்காமல் இருக்கும் 1/3 நேரத்தை தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்கிறது. பூனைகளுக்கு இனிப்பு சுவை தெரியாது என்கிறார்கள். அதனால் தான் நாம் வைக்கும் இனிப்புகளை வேண்டாவெறுப்பாக பார்க்குமா. பூனைகளுக்கு உள்ளங்கால்கள் மூலம்தான் வியர்வைகள் வெளியேறுகிறது. பூனைகளுக்கு உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீர் என்ற பாகுபாடே கிடையாதாம். கடல் நீரில் இருக்கும் உப்பை கூட சுத்திகரிக்கும் தன்மை பூனையின் சிறுநீரகங்களுக்கு இருக்கிறது. பூனைகள் சாப்பிடும் உணவை ஒரே அடியாக சாப்பிடாதென்றும் சொல்லப்படுகிறது. 1-2 முறை கொஞ்சமாக சாப்பிட்டு சோதனை செய்த பிறகு முழுமையாக உணவை உண்ணத் தொடங்குமா. மனிதர்களுக்கு இடது கை வலது கை பழக்கம் இருப்பது போல பூனைகளில் பெண் பூனைக்கு வலது கால் பழக்கமும் ஆண் பூனைகளுக்கு இடது கால் பழக்கமும் இருக்குமாம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே மத்திய கிழக்கு நாடுகளில் பூனைகள் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. வீடுகளில் ஒளிந்து வசிக்கும் எலிகள் தானியங்களை உண்ணக்கூடாது என்பதற்காக பூனைகள் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டில் பிரெஞ்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சைப்ரஸில் 9,500 ஆண்டுகள் பழமையான பூனை கல்லறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போதே செல்ல பிராணிக்கு கல்லறை அமைத்தும் வைத்திருக்கிறார்கள். ஒரு பூனை பிறந்து 6 முதல் 8 வாரங்களில் மனிதர்களுடன் நன்றாக பழக ஆரம்பித்து விடுகிறது. பூனைகள் மெதுவாக கண்களை மூடி திறந்தால் அவை உங்களிடம் அதீத பாசம் கொண்டுள்ளது என அர்த்தமா. பூனைகளால் பாலூட்டிகள் மற்றும் பறவைகளை சேர்ந்த 33 இனங்கள் அழிந்திருக்கிறது. மிகவும் அதிகமாக வேட்டையாடக்கூடிய 100 இனங்களில் பூனையும் ஒன்று. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியை உலக பூனைகள் தினமாக உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள். எகிப்தியர்கள் பூனைகளை புனிதமாக கருதி இருக்கிறார்கள். பூனை தலை மற்றும் பெண்ணின் உடலமைப்பு கொண்ட உருவத்தை எகிப்தியர்கள் வணங்கி இருக்கிறார்கள். பூனைகள் இறந்தால் அதற்கு பிரமிட்டுகள் கட்டி கூடவே சில எலிகளையும் சேர்த்து புதைத்திருக்கிறார்கள். அரசர்களை புதைக்கும் பொழுது கூடவே பூனைகளுக்கு பிரமிட்டுகளில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் வீட்டில் பூனை இறந்து போனால் ஆண்கள் தங்கள் புருவங்களை மலித்து விடுவார்களாம். உலகமெங்கும் சுமார் 70 பூனை இனங்கள் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 8 பூனை இனங்கள் காணப்படுகிறது. பூனையால் 100 விதமான சத்தங்களை எழுப்ப முடியுமாம். ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதாம். இதே போன்ற பூனைகளுக்கு இருட்டில் பார்க்கும் சக்தி அதிகம் இருக்கிறது. மனிதனுக்கு பார்க்க தேவைப்படும் ஒளியில் 6ல் 1 பகுதியே பூனைக்கும் போதும் என்று சொல்லுகிறார்கள். நம்மை விட 6 மடங்கு இருளில் பார்க்கும் திறன் கொண்டது பூனை. பிளாக்ஸி என்ற பூனை உலகின் பணக்கார பூனை என்று சொல்லப்படுகிறது. அதன் எஜமானர் காலமான பொழுது தன்னுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க விரும்பாமல் பூனையின் பெயரில் 7 மில்லியன் பவுண்ட்கள் செல்வத்தை எழுதி வைத்திருக்கிறார். வீட்டில் வளர்க்கும் பூனையானது மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. பூனைகளுக்கு மனிதர்களுக்கு இருப்பதை விட அதிகமான முதுகுத்தண்டு எலும்புகள் இருப்பதால் பூனையின் உடலானது அதிக அளவில் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. பூனையின் காதுகள் 180 டிகிரி சுழலும் ஆற்றல் கொண்டது. அதே நேரத்தில் ஒரே சமயத்தில் இரு காதுகளையும் வெவ்வேறு பக்கத்தில் சுழற்றும் ஆற்றலும் கொண்டது. ஃபெலிஷட் என்ற பூனை 1963 அக்டோபர் 18ஆம் தேதி பிரெஞ்சு விஞ்ஞானிகளால் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விண்வெளிக்கு சென்று பத்திரமாக பரசூட் மூலம் தரையிறங்கி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டில் பூனை பெயிண்டிங் ஒன்று $820,000 விற்பனையானது என்று சொல்லப்படுகிறது. இந்திய ரூபாய் மதிப்பில் 58 கோடிகள் என்று சொல்லப்படுகிறது. இதன் நீளம் 8.5 அடி, உயரம் 6 அடி கொண்ட 103 கிலோ எடை கொண்ட இந்த ஆயில் பெயிண்டிங் உலகின் மிகப்பெரிய பூனை ஓவியம் என கூறப்படுகிறது. இது மை வைஃப்ஸ் லவ்வர்ஸ் என அழைக்கப்படுகிறது.
உலகின் முதல் பெரிய பூனை கண்காட்சி லண்டனில் 1871ஆம் ஆண்டில் நடைபெற்றிருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான பூனை இனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததால் சுமார் 2 லட்சம் பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலான பூனைகளுக்கு தண்ணீர் மற்றும் ஈரப்பதம் பிடிப்பதில்லையா? சராசரியாக ஒரு பூனையால் ஒரே தாவலில் 8 அடி உயரத்திற்கு தாண்ட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூனையின் மூக்கு மனிதர்களின் கைரேகையைப் போல தனித்துவமானதாக பார்க்கப்படுகிறது. பூனைகளுக்கு 3 கண்ணிமைகள் இருக்கிறதாம். பூனையின் இதயம் நிமிடத்திற்கு 110 140 முறை துடிக்கிறது. பூனையால் தண்ணீர் குடிக்காமல் இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்தில் ஒரு பூனையை கொன்ற குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பூனைகள் தன்னுடைய குட்டிகளை 2 மாதங்கள் வரை சுமக்கிறது. ஒரு பூனை வாழ்நாளில் 150 குட்டிகள் வரை ஏனுகிறது. எங்களுடைய வீட்டில் வளர்க்கப்படும் பூனையின் மரபணு 95.6% புலியை ஒத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பூனைகளுக்கு 230 எலும்புகள் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு 206 எலும்புகள் மட்டுமே இருக்கிறது. பெண் பூனைகள் பிறந்த 4 மாதத்தில் கர்ப்பம் தரிக்க தயாராகி விடுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.